எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது இயேசு உன்னை பிரகாசிப்பிப்பார். ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, தூங்குகிற நீ விழித்து எழும்ப வேண்டும். மரித்து கிடக்கிற நீ திரும்ப எழும்ப வேண்டும். ஏனென்றால் நான் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ல, கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க செய்வார். இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவருடைய வார்த்தை. இதை நீங்கள் தூரத்தில் வீடுகளை உட்கார்ந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, தூங்குகிற நீ விழித்து எழும்பணும். மரித்து கிடக்கிற நீ உயிர் பெற்று எழும்பணும். நான் உன்னை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதாக. அதனால தான் மத்தேயு 5:14 இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, அவரை பின்பற்றுகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உங்களுடைய வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றக்கூடிய என் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய விருப்பம். ஏன் ஆண்டவர் நாம் பிரகாசிக்கணும், வெளிச்சம் வீச வேண்டும் என்று விரும்புகிறார்? இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் நடந்த காரியம் பாருங்க. யோவான் 9:5 இயேசு சொல்லும் பொழுது, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உலகத்துக்கு ஒரு ஒளியாய் இருக்கிறேன், வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்த போது அந்த ஊழியத்தின் விளைவாக என்ன சொல்லப்பட்டது? மத்தேயு 4:15 வாசிக்கும் போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு என்கிற இரட்சகர் மூலமாய், அந்த நீதிய சூரியன் மூலமாய் உலகத்தில் ஒரு வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்கே பார்த்தாலும் இருட்டுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே பார்த்தாலும் இருட்டு, இருள் சூழ்ந்திருக்கிறது. கண்ணுக்கு 8 தூரம் வரைக்கும் கருப்பாக இருளாகத்தான் இருக்கிறது. திடீரென்று ஒரு மெழுகுவத்தியை கொண்டு வந்தாலே அந்த வெளிச்சம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விடும். ஒரு வெளிச்சம் வந்துட்டு அப்படின்ற சந்தோஷம். அதே மாதிரி இயேசு இந்த உலகத்தில் வந்த நாட்களில் ஜனங்கள் இருளுக்குள்ளே தவித்து கொண்டிருந்தார்கள். தேவாலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள், ஜபாலயங்கள் இருந்தது, வாரந்தோறும் வேத புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது, சங்கீதங்கள் வாசிக்கப்பட்டு பாடல் பாடப்பட்டது, வருஷந்தோறும் பண்டிகைகளெல்லாம் நடைபெற்றது. ஜனங்களோ இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பாவத்தின் அடிமைத்தனம், இன்னொரு பக்கம் சாபத்தின் அடிமைத்தனம், இன்னொரு பக்கம் அசுத்தாவினால் உண்டான பாதிப்புகள். பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. மன சோர்வோடு கூட கலக்கத்தோட இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்கிற வெளிச்சம் வந்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதனால தான் இயேசு போன இடமெல்லாம் திரள் கூட்ட மக்கள் கூடினார்கள். ஒரு கிராமத்துக்கு போனாலும், ஒரு பட்டணத்துக்கு போனாலும், ஒரு வனாந்தரத்திற்கு போனாலும், ஒரு ஜபாலயத்துக்கு போனாலும், இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டாலே திரள் கூட்ட மக்கள் கூடிவிட்டார்கள். ஏன்? நம்ம எல்லாம் இருளில் இருக்கிறோமே, இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகிறது.
இயேசுவனுடைய வருகை அந்த நாட்களில் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதைத்தது. மக்கள் அதனால வசனம் சொல்ல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வெளிச்சம் அவசியம்? அன்றைக்கு எப்படி இயேசு வெளிச்சத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம் என்று மகிழ்ந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக, இயேசுவின் ஒளியின் மூலமாய் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ மன்னிப்பை பெற்றார்கள், வியாதிலிருந்து சுகத்தை பெற்றார்கள், பிசாசின் கட்டளிலிருந்து விடுதலை பெற்று எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி. விபச்சார ஸ்திரீ என்று முத்திரை குத்தப்பட்டு ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து இயேசு அவளை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகளே, நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னபோது அவருடைய வாழ்க்கையை வெளிச்சம் உதித்தது. அந்த பாவ இருள் விலகி போனது. 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் ஒரு மனிதன் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். 38 வருஷம் வியாதி படுக்கை, என் வாழ்க்கை முடிந்தது, இனிமேல் அவ்வளவுதானா என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் இந்த வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. ஒரு பெரிய வெளிச்சம், சுகம், ஆசீர்வாதம், இனி பாவம் செய்யாத என்ற ஆலோசனை அவனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாறுகிறது. 38 ஆண்டு காலம் முடங்கி கிடந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாய் மாறுகிறது என்று பாருங்கள். 12 வருஷம் அந்த பெரும்பாடு நோயின் நிமித்தமாய் சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்து, சமுதாயத்தால் தீட்டுப்பட்டவள் என்று புறக்கணிக்கப்பட்டு, நான் ஏன் பிறந்தேன், ஏன் ஆண்டவர் என்னை பெண்ணாக சிருஷ்டித்தார் என்று தன்னையே நொந்து கொண்ட நிலைமையில ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த பெண், இயேசு என்கிற வெளிச்சம் வந்திருக்கிறது. இந்த பாவ இருள் விலகும், சாப இருள் மாறும், வியாதியின் இருள் மாறும் என்று அவள் வந்த அந்த வெளிச்சத்தை தொட்டாள். அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிட்டது. இருள் மறைந்து விட்டது, வியாதி மறைந்து விட்டது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிவிட்டது. பிறந்ததிலிருந்தே கண் தெரியாது, பிச்சை எடுத்து தான் பிழைப்பு நடத்த வேண்டும். எப்பொழுதும் இருளை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. பரிதிமையு என்ற குருடன் தெருவோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் இயேசு என்கிற வெளிச்சத்தை சந்தித்த போது பார்வை அடைகிறான், உள்ள மகிழ்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்து விட்டது. பெரிய பணக்காரன், பெரிய பதவி, பணம் எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. இருதயம் இருளடைந்திருந்தது, வீடு இருளடைந்திருந்தது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஊர் மக்கள் அவனை பாவி என்று புறக்கணித்து வைத்திருந்தார்கள். என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் இயேசுவாகிய வெளிச்சம் வருகிறது அவனுடைய ஊருக்கு. எரிகோ பட்டணத்துக்குள்ளே அந்த இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். சகைவனுடைய வீடு, அவனுடைய வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்து விட்டது, வாழ்க்கை மாறிவிட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் இயேசு போன அத்தனை கிராமங்களுக்குள்ளும் இயேசு சந்தித்த அத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம், அவருடைய வாழ்க்கையின் இருள் நீங்கி ஒரு பெரிய வெளிச்சம். ஆகவேதான் ஒரு பெரிய சந்தோஷம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதனாலதான் மக்கள் சொல்றாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். இவர் சாதாரண மனிதன் அல்ல. இஸ் நாட் ஏ ஆர்டினரி மேன். God has visited his people. ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள். மக்களுடைய மனதிலே ஒரு வெளிச்சம், வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், கிராமத்திலே ஒரு வெளிச்சம், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அதை தொடர்ந்து வருகிற எழுப்புதல் அக்கினியின் மூலமாய் தேசமே மறுரூபமாக்கப்பட்ட சம்பவம் தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். இதே காரியத்தை ஆண்டவர் இந்தியாவிலே செய்ய விரும்புகிறார், தமிழ்நாட்டிலே செய்ய விரும்புகிறார். இந்த இருளெல்லாம் நீங்க வேண்டும். ஒரு வெளிச்சம் இந்த மக்களுக்கு தேவை. தேசத்தின் மக்களை கவனித்து பாருங்கள். பக்தி உள்ள மக்கள் தான், பக்திக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிற மக்கள், தெய்வ நம்பிக்கையுள்ள மக்கள், தெய்வ வணக்கத்துக்காக எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்துகிற மக்கள், அரைநிர்வாணத்தோடு பக்தியோடு தெய்வத்தை தேடுகிற மக்கள், காலிலே பாதரட்சை இல்லாமல் நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து பக்தியோடு தெய்வத்தை தேடுகிற மக்கள், ஆணென்றும் பெண்ணென்றும் பார்க்காதபடி தரையில விழுந்து புரண்டு என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்து விடாதா, என் பாவ சாபங்கள் மாறிவிடாதா என்று ஏக்கத்தோடு கூட காணப்படுகிற மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு தேசம்.
மக்கள் கூட்டம் நிறைந்த உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், நம்முடைய தமிழ்நாடு, இந்திய தேசம் தேவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இந்த மக்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டுமானால் என்னை அறிந்திருக்கிற என் பிள்ளைகள் வெளிச்சமாய் மாற வேண்டும். நீங்கள் ஒளி வீச வேண்டும், நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் பிரகாசித்தால் தான் இந்த தேசத்தில் இந்த இருளான சூழ்நிலையில் மக்கள் விடுதலை பெற்று வாழ்க்கையில வெளிச்சத்தை காண முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்பதாய். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நான் உங்களை பிரகாசிக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் ஏன் வர வேண்டும்? இந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த காலம் அதுதான், இருள் சூழ்ந்து வருகிற காலம். எங்கும் இருளான ஆதிக்கங்களை பார்க்க முடிகிறது. பிசாசாகிய இருள் நம் தேசத்தை கவி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு காலம். பக்தி என்கிற பெயரில் தவறான நம்பிக்கைகளுக்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி இருளுக்குள்ளே அவளை அடக்கி வைத்து மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் நிறைந்த காலம். அதனால தான் ஆண்டவர் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் நீங்க எழும்பணும், அந்த இருளை மாற்றுவதற்கு எழும்ப வேண்டும். இது கடைசி காலம், இருள் சூழ்ந்த ஒரு காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருளின் ஆதிக்கங்கள் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். லூக்கா 12:56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பின்பற்றி வந்திருக்கிற மக்களை பார்த்து மாயக்காரரே, ஒரு கடினமான வார்த்தை சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரரே. நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பித்தான் சொல்லுகிறார். பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறதே. உலக காரியங்கள், கிளைமேட் எல்லாம் உங்களுக்கு நிதானிக்க முடிகிறதே. காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? காலத்தை நாம் நிதானிக்காவிட்டால் நாம் மாயக்காரர்கள் என்பதாக ஆண்டவரை குறிப்பிடுகிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நிதானிக்க வேண்டும். டிசம்பர் மாதம் வந்துட்டா, குளிர்காலம் வந்துவிட்டதென்று உடனே நிதானிக்க நமக்கு தெரிகிறது. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வர ஆரம்பிச்சிட்டாலே வெயில் காலம், கோடை காலம் ஆரம்பிக்கிறது. மே மாதம் ஜூன் மாதத்தில் கோடை உச்சத்தில் இருக்கும், கொடூரமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிகிறது. யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரிகிறது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரும் பொழுது கோடை காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் முடிந்து கிளைமேட் சேஞ்ச் வருகிறது என்பதை உணர முடிகிறது. காலத்தை நிதானிக்க தெரிகிறது. அக்டோபர் மாதம் வந்துட்டா மழை காலம் ஆரம்பிக்கும். அக்டோபர் நவம்பர் மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். மழை காலம் எல்லாருக்குமே தெரிகிறது. குளிர்காலம் தெரியுது, கோடை காலம் தெரியுது, மழை காலம் தெரிகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில எந்த காலத்தில் நாம் இருக்கிறோம், இதை ஏன் நீங்கள் நிதானிக்க கூடாது? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை குறித்து வேதத்தை அதிகமாக பேசுகிறது. இயேசு சொல்லும் பொழுது சில இடத்துல என் காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். சாத்தானுக்கு முன்பாக இயேசு நின்று துரத்தும் போது, காலத்துக்கு முன்னே ஏன் எங்களை துரத்துகிறீர், ஏன் எங்களை வேதனைப்படுத்துகிறீர் என்று பேசுவதை பார்க்கிறோம். சாத்தானுக்கு கூட காலத்தை பற்றி தெரிகிறது, இயேசுவுக்கு தெரிகிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த காலத்தை திட்டமாய் அறிந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காலத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். 200 வருஷத்துக்கு முன்னால மிஷனரிகள் வந்து இதைத்தான் செய்தார்கள். நாமளும் அப்படியே செய்வோம் என்றால் அது அந்த காலத்திற்குரிய ஊழியம்.
அந்த காலத்துல மிஷினரிகள் இப்படித்தான் ஜெபித்தார்கள். நாம் இப்படி ஜெபிக்கலாம் என்றால் அது அந்த காலத்திற்குரிய ஜெபம். ஆனால் இப்போது கடைசி காலம், சாத்தான் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுகிற காலம், இருளின் ஆதிக்கங்கள் பலம் கொண்டு எழும்பி இருக்கிற காலம். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று சாத்தான் அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் மத்தியில இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் 12:12 சொல்லப்பட்ட காலம். சாத்தானுக்கு உள்ள கொஞ்ச காலம் இது. சாத்தானுக்கு தெரியும், எனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, அதற்குள்ள நான் முழு பலத்தோடு என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தேச தலைவர்களை ஆட்கொள்ளுகிறான். உலக நாடுகளுக்குள்ளே தன் திட்டத்தை தீவிரமாய் நிறைவேற்ற கார்பரேட்டுகளை எழுப்பி தன் திட்டத்தை நிறைவேற்ற பலமாய் கரிய செய்கிறான். ஒவ்வொரு ஏரியாக்களிலேயும் சாத்தான் தன்னுடைய ஆட்களை எழுப்பி தீவிரமாய் தன்னுடைய திட்டத்தை வேகத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் செயல்பட்ட விதம் வேறு, இப்பொழுது அவன் செயல்படுகிற விதம் வேறு. ஒரு காலத்தில் நாம் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்தா தான் பாதிப்பை உண்டாக்குகிறது என்று பிரசங்கம் பண்ணினோம். இப்பொழுது தியேட்டர்லாம் மூடப்பட்டு விட்டது. சாத்தான் கையில் செல்போனை கொடுத்துட்டான், சின்ன பிள்ளைகள் கையில் கூட கொடுத்துட்டான். எங்கே போக வேண்டாம், ரூமுக்குள்ளே உட்காரு, வீட்டுக்குள்ளே உட்காரு, கதவை மூடிக்க பாரு, செல்போன்ல எல்லாத்தையுமே. காலம் பயங்கரமாகி விட்டது. அந்த காலத்தை போல இந்த காலம் அல்ல. இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். காலத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும். காலத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும். சாத்தான் தன்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி அவனுடைய திட்டங்களை தீவிரமாய் நிறைவேற்றுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இருள் சூழ்ந்து வருகிற ஒரு காலம். உலகமெங்கிலும் சாத்தான் தன்னுடைய இருளின் ஆதிக்கத்தை செலுத்துகிற ஒரு காலம். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், கொஞ்ச காலம்தான், எக்காலம் துணிக்க போகிறது, இயேசு வரப்போகிறார், தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அதன் பிறகு 7 வருடம்தான் அவர் தன்னுடைய தூத சேனையோடு வரப்போகிறார். சாத்தானை அவர் பாதாளத்தில் அடைக்க போகிறார். இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கொஞ்ச காலம். எவ்வளவு தீவிரமாக இருளை பரவ செய்ய முடியுமோ, எவ்வளவு தீவிரமாய் இருளுக்குள்ளே மக்களை அடிமைப்படுத்த முடியுமோ அவன் தந்திரமாய் பல விதங்களிலே கிரியை செய்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்தை நிதானித்து அறியுங்கள்.